என்ன உங்களுக்கு கூகுள் வியூ தெரியல, எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அதில் எப்படி ஈஸியாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஜெமினியில் கிரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் வச்சிருக்க அந்த நார்மல் ஜெமினி அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் ஒரு கூகுளோட AI Pro சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கணும். இந்த ஜெமினி அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கூகுள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெமினி Pro சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 இயர்க்காக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எப்படி பை பண்ணுறதுன்னா ஜஸ்ட் உங்கள் காலேஜ் ஐடி கார்டு அண்ட் மெயில் ஐடி யூஸ் பண்ணி வாங்கலாம். அது எப்படி வாங்குறது தெரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நார்மல் யூசர்ஸ் எப்படி ஃப்ரீயாக பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் வியூ 3 சர்ச் பண்ணுங்கள். இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரிப்ஷனில் 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ பிளான் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். 1 மந்த்துக்கு தான் ஃப்ரீ. நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 1950 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு 2 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவும் வந்து ரெஃபண்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக 2 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் UPI வச்சு பே பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் கார்டு வச்சு பே பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது, அதை ஃபில் பண்ணுங்கள். பண்ணிட்டு சேவ் கொடுங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் மந்த்துக்கு தான் ஃப்ரீ. நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து 1950 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் கொடுங்க. இப்போ ஜஸ்ட் இந்த QR கோடை உங்கள் ஃபோன்பே ஆர் ஜிபே மூலியமாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் போதும். 2 rupees கட் ஆகும். அப்புறம் அந்த 2 rupees ரெஃபண்ட் ஆகிடும். தென் வந்து உங்கள் ஆட்டோபே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து நீங்கள் பின் போடாமலே அந்த அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டோபேயை கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த ஆட்டோபே எப்படி கேன்சல் பண்ணுறது தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நான் ஃபோன்பேயில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறேன். பே பண்ணதும் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஜெமினி ரைட் சைடில் ப்ரொஃபைலில் பாருங்கள் ப்ரோன்னு வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக என் பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டரை டிஃபைன் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் வீடியோஸில் மேக் பண்ண போகிறீங்க. மேலா ஃபீமேலா ஆர் அனிமல்ஸ் மங்கி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் போட போகிறீங்களா, கேரக்டரை டிஃபைன் பண்ணுங்கள். செகண்ட் வந்து அந்த கேரக்டரோட காஸ்டியூம் டிஃபைன் பண்ணுங்கள். தேர்ட் வந்து அந்த ஆக்ஷன், அது எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அந்த வீடியோவில் அதை டிஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் உங்கள் கேரக்டர் என்ன டைலாக் சொல்லணும் அதை டிஃபைன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வாங்க ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். என் கேரக்டர் வந்து மன்கி வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை வீடியோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகும். மன்கி வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால கேரக்டர் வந்து மன்கியை டிஃபைன் பண்ணுறேன். மன்கி காஸ்டியூம் வந்து வேரிங் டிஷர்ட் வித் ரெக்யூட். என் சேனல் நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருக்கேன். பிரிண்டட் ஆன் த லெஃப்ட் செஸ்ட் அண்ட் ப்ளூ ஜீன். அதோட ஆக்ஷன் என்னதுன்னா ரோமிங் இந்த பிஸி ஸ்ட்ரீட் ஆஃப் சென்னை வித் வ்ளாகிங் கேர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து டைலாக். இந்த டைலாக் வந்து நான் கூகுள் டிரான்ஸ்லேட்லேருந்து எடுத்தேன். இன்னும் இந்த வீடியோலாம் பார்த்து விட்டு இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? லாஸ்ட்டில் வந்து எல்லா ப்ராம்ப்ட்டுக்கும் லாஸ்ட்டில் வந்து இது போடுங்க. எதுக்குன்னா இந்த ஜெமினி வந்து 8 செகண்ட் வீடியோ தான் ரெடி பண்ணும். ஸோ உங்கள் டைலாக் பெருசாக இருந்ததுன்னா அது கட் பண்ணிவிடும். ஸோ இந்த கமெண்ட் வந்து எல்லா ப்ராம்ப்ட்டுக்கு லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. வாய்ஸ் டோன் ஃபாஸ்ட், கம்ப்ளீட் ஆல் டைலாக் இன் 8 செகண்ட் இது கொடுங்க. இப்போ வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து விட்டு இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? செகண்ட் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரீயாக. செகண்ட் வீடியோ வந்து ஒரு மேனை டிஃபைன் பண்ணுறேன். மேன் செட்டிங் ஒன் பிளாஸ்டிக் சேர் அட் மெரினா பீச். இதோட ஆக்ஷன் என்னதுன்னா ஈட்டிங் ஃபிஷ்ன்னு போட்டிருக்கேன். அது என்ன சொல்லணும்னா டைலாக் வந்து மீனும் நல்லா இருக்குது, இந்த யூடியூப் சேனலும் நல்லா இருக்குது. சப்டைட்டில் வருது, சப்டைட்டில் வேணான்னு போட்டிருக்கேன். வித்தவுட் சப்டைட்டில். அந்த லாஸ்ட்டில் அந்த கமெண்ட் போட்டிருக்கேன். வாய்ஸ் டோன் ஃபாஸ்ட், கம்ப்ளீட் ஆல் டைலாக் இன் 8 செகண்ட் கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் பாருங்கள். This fish is good. This YouTube channel is also good. பட் இந்த அவுட்புட் நல்லா வரல. ஏன்னா இந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் வருது. அது கீழே நான் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். இந்த பர்சன் வந்து எனக்கு தமிழில் சொல்கிற மாதிரி வேணும்னு போட்டிருக்கேன். இந்த மீனும் நல்லா இருக்கு. இந்த யூடியூப் சேனலும் நல்லா இருக்கு. பட் அந்த வீடியோ அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து வேறு பர்சன் வந்துருக்கு. அந்த பர்சன் வந்து தமிழில் பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ட் லாஸ்ட்டு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். லாஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து இந்த ChatGPTலேருந்து இந்த ப்ராம்ப்ட் எடுத்தேன். ஒரு இந்தியன் கப்பல் வந்து சிட்டிங் சைட் பை சைடாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போட்டிருக்கேன். பேப்பர் கப்பில் டீ குடிக்கிற மாதிரி ஒரு போட்டிருக்கேன். பின்னாடி வெண்டர் வந்து சாய் சாய் காஃபி காஃபி கத்துற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு போட்டிருந்தேன். பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. கேர்ள் வந்து டைலாக் சொல்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அவன் பார்க்குற சேனல் பார்த்தீங்களா, என்னோட ஃபேவரட் த கியூட் அகாடமி இது போட்டிருக்கேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க. அவன் பாக்குற சேனல் பாத்தீங்களா, என்னோட ஃபேவரட் தி டியூட் அகாடமி. ஜஸ்ட் இதில் வந்து அந்த டைலாக் தான் மிஸ்ஸிங். பேக்ரவுண்ட் டைலாக் தான் மிஸ்ஸிங். சாய் சாய் காஃபி காஃபி அது இருந்தால் இன்னும் அந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிங்கன்னு அதோட ப்ராம்ப்ட் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி.